நேயர்கள் வணக்கம். மீண்டும் ஒரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலய தரிசனம் ஆன்ம முன்னேற்றம். ஆலயம் தொழத் தொடங்கினால் ஒரு வார்த்தை சொல்லி அறிவுணர்த்த நல்லாசிரியன் கிடைப்பான் என்பது சான்றோர் வாக்கு. இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நன்மைகள் புரியும் நரசிங்கன்பேட்டை என்று அன்பர்களால் கூறப்படும் இவ்வூர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்தில் உள்ளது. இங்கே அமைந்திருக்கும் யோக நரசிம்மர் திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். சைவமும் வைணவமும் இரட்டை சமயங்கள், சொல்லப்போனால் சகோதர சமயங்கள். விஷ்ணுவை அதிட்டித்து நின்றே சிவபெருமான் காத்தல் தொழில் செய்கிறான் என்றும், சிவபெருமானின் ஆற்றல் வடிவமே பெருமாள் என்றும் தத்துவம் கூறும். தமிழகத்தில் நிறைய வைணவத் தலங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் சிறப்பானவை. அப்படி சிறப்புற்ற ஒரு திருத்தலமே யோக நரசிம்மர் கோயில். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டையில் கோயில் கொண்டு அருள் புரிகிறார் யோக நரசிம்மர். காவிரி கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ நரசிங்க பகவான் திருக்கோயிலில் சுவாமி யோக நிலையில் அமர்ந்திருக்கின்றார். வரலாற்று ஏடுகளில் இவ்வூர் நரசிங்கபுரம் என்றே பதிவாகி உள்ளது. கிழக்கு நோக்கி அருள் புரியும் ஸ்ரீ யோக நரசிம்மர் திருத்தலம் மிக பழமையானது. நரசிம்ம பெருமாள் அவதாரம் நிகழ்ந்தது கிருதாயுகத்தில். ஒரு நொடி பொறுத்தாலும் பிரகலாதனுக்கு துன்பம் நேரும் என்ற சூழ்நிலையில் தூணை பிளந்து அவதரித்து இரணிய கசிபுவை வதம் செய்தவரே நரசிம்மர். நரசிம்ம அவதாரங்கள் பல. லட்சுமி நரசிம்மர், உக்கிர நரசிம்மர், காரங்கி நரசிம்மர், வராக நரசிம்மர் என்ற வரிசையில் இவர் யோக நரசிம்மர். நரசிம்மர் இந்த திருத்தலத்தில் தவம் இருந்து சிவபெருமானின் அருள் பெற்றார் என்பதற்கு சான்றாக இதே ஊரில் சுயம்புவாக ஸ்ரீ சுயம்புநாத சுவாமியாக சிவபெருமான் எழுந்தருளியிருக்கிறார். ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய கோவிலாக இருந்த யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவில் விஜயநகர பேரரசர்களாலும் பல்வேறு சிற்றரசர்களாலும் சீரமைக்கப்பட்டு இப்போது பெரிய கோவிலாக திகழ்கிறது.
யோக நிலையில் அமைந்திருக்கும் நரசிம்மர் மற்ற நரசிம்மர்களை விட மிக மிக சக்தி வாய்ந்தவர். இந்த யோக நரசிம்மர் தம் தவத்தால் சிவபெருமானிடம் அருள் பெற்றவர். யோக நரசிம்மரின் உருவம் தான் உக்கிரமாக இருக்குமே தவிர அவர் கருணையே வடிவானவர். 1500 ஆண்டுகளுக்கு முன் பழமையானது இக்கோவில் எனில் நம்மை பிரமிக்க வைக்கிறது. கிபி 995ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நரசிங்கன்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை ஆண்ட கன்னடத்து அரசன் நரசிம்மவர்மன் கோவிலை புனரமைத்ததைத் தொடர்ந்து கிபி 1118இல் விக்கிரம சோழன் இந்த யோக நரசிம்மரை வணங்கி அருள் பெற்றதன் விளைவாக இக்கோயிலை புதுப்பித்தார். இந்த ஊரின் மேற்கு எல்லை தெய்வமான தியாகராஜபுரம் நரபலி அம்மனை வணங்கி அக்கோவிலின் அருகிலுள்ள கோட்டைமேடு சிவனை வணங்கி அங்கு தேரை நிறுத்திவிட்டு சுரங்க வழி மூலம் சுயம்புநாதரை வணங்கியபின் யோக நரசிம்மரை வணங்கியதாக வரலாறு கூறுகிறது. இன்றும் சுரங்கப்பாதை இருப்பதாக சொல்கிறார்கள். யோக நரசிம்மர் திருக்கோவில் இங்கே வைகான சாக முறைப்படி பூஜைகள் நடைபெறுகிறது. மக்கள் கேட்கும் வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற காரிசித்தி ஆஞ்சநேயருக்கு இங்கே தேங்காய் கட்டு முறை என்று ஒரு இது வைத்துள்ளோம். 3 விளக்குகள் போட வேண்டும். தேங்காயை வாங்கி கொண்டு ஆஞ்சநேயர் சன்னதிக்கு வந்து பேரு நட்சத்திரம் சொல்லி தேங்காயை வைத்து கொண்டு ஆஞ்சநேயரை 11 முறையும் நரசிம்மரை 3 முறையும் சுற்றி வந்து தாங்கள் மனசில் நினைத்த காரியத்தை ஒரு மனதாக இருந்து சுற்றி வந்து கட்ட வேண்டும். இந்த தேங்காய் கட்டிய 11 வாரத்திற்குள் காரிய சித்தியாகும். காரிய சித்தி ஆனவுடன் தங்களால் முடிந்தால் அபிஷேகம் செய்யலாம், இல்லைன்னா அர்ச்சனை செய்து அந்த தேங்காயை அவிழ்த்து சதுர்காய் உடைக்க வேண்டும். இதுவரை இங்கே 75,000 பேர் தேங்காய் கட்டியுள்ளார்கள். அனைத்து பேர்களுக்கும் காரியம் வெற்றியாகியுள்ளது. யோக நிலையில் இருக்கும் இந்த நரசிம்மர் மற்ற நரசிம்மர்களை விட சக்தி வாய்ந்தவர். இவரை வணங்கி தொழுதால் பகை நீங்கும், கடன் தீரும், மங்களம் கூடும் என்று அன்பர்கள் இன்றும் நம்புகிறார்கள். ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். முருகப்பெருமானின் அருளால் நமக்கு கிடைத்த பயன்களில் இதுவும் ஒன்று. தமிழிசை சந்தங்களில் பொதிந்த மெய்ஞானமாகவே திருப்புகழ் கருதப்படுகிறது. இனி இன்றைய பகுதியில் என்ன திருப்புகழ் பாட்டு, என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய பாடல்கள் அருந்தமிழ் பாடல்கள். அவர் எழுதின பாடல்கள்னு நாம் போய் பார்த்தால் 16,000 பாடல்கள் என்று சொல்வார்கள். அதற்கு தனியனே உண்டு. ஆனால் இன்று ஏதோ நாம் செய்த புண்ணிய குறைவு, ஏறத்தாழ ஒரு 1350 பாடல்கள் தான் கிடைத்திருக்கின்றன.
நமக்கு கிடைத்ததை விட நாம் இழந்த தமிழ் பொக்கிஷங்கள் ஏராளம். இருக்கக்கூடிய இந்த பொக்கிஷங்களையாவது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. அருணகிரிநாதர் மிகவும் பெரியதாகவும் பாடுவார், சின்னஞ்சிறிய அளவிலும் பாடுவார். இன்று நாம் பார்க்கக்கூடியது விநாயகப் பெருமானை பற்றிய பாடல். நம்ம ரொம்ப அப்படி கஷ்டப்பட்டு போய் பார்த்தால் 8 வரிகள் தான் அவைகளில் இருக்கும். ஆனால் பாடல் சின்னஞ்சிறியதாக இருந்தால் கூட அற்புதமான ஞான களஞ்சியம், தத்துவம், முத்துக்கள் கொட்டி கிடக்கும். பாடலை பார்ப்போமா? உம்பர் தரு தேனும் மணி கசிவாகி உன் கடலில் தேன் அமுத துணர்வோரே. உம்பர் தரு தேனும் மணி கசிவாகி உன் கடலில் தேன் அமுத துணர்வோரே. இன்பரசத்தே பருகி பல காலும், இன்பரசத்தே பருகி பல காலும் எங்கள் உயிர்காதரவுற்றருள்வாயே. தம்பி தனக்காக வனத்தணைவோனே, தந்தை பலத்தால் அருள் கை கனியோனே. தம்பி தனக்காக வனத்தணைவோனே, தந்தை பலத்தால் அருள் கை கனியோனே. அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே. 5 கரத்தானை முக பெருமாளே, எல்லில் உயிர்காதரு ஒற்றருள்வாயே. விநாயகப் பெருமானை நோக்கி அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவர் எப்படியெல்லாம் விநாயகரை அழைக்கின்றார், என்ன வேண்டுகோள் விடுக்கின்றார் என்பதுதான் நமக்கு முக்கியம். விநாயகரை அருணகிரிநாதர் எவ்வாறெல்லாம் அழைக்கின்றார் பாருங்கள். தம்பி தனக்காக வனத்து அணைவோனே. விநாயகப் பெருமானே, உன் தம்பியான முருகப்பெருமானுக்காக அங்கே வள்ளி கல்யாணத்தை நடத்தி வைக்க நீ செல்லவில்லையா? தந்தை பலத்தால் அருள் கை கனியோனே. இந்த உலகத்திற்கே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்கின்றோம் அல்லவா? அதை நமக்கு பாடம் நடத்துவதைப் போல நடத்தியவர் அந்த முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான். எந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்தாலும் சரி, முதலில் விநாயகருக்கு ஒரு வழிபாடு செய்கின்றோம். ஆனால் அந்த விநாயகரே அன்னையையும் அப்பனையும் சுற்றி வந்து வணங்கி இருக்கின்றார் என்றால் நாம் எல்லாம் எந்த மூலைக்கு? வாரியார் சுவாமிகள் இதை மிகவும் அழகாக சொல்லுவார். முதியோர் இல்லங்களில் இருக்கலாம், முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடாது என்பார். பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்காத எந்த ஒரு பிள்ளையும் இதை பாடம் நடத்தியவன் நீ. அது மட்டும் அல்ல, அன்பர்களுக்கு தேவையான நிலையான பொருளாக இருக்கக்கூடியவனும் நீ. 5 திருக்கரங்களை கொண்ட யானைமுக பெருமானும் நீ. இப்படியெல்லாம் விநாயகனை சொல்லி அழைத்த அருணகிரிநாதர் என்ன வேண்டுகின்றார் என்பதுதான். தேவலோகத்தில், அதாவது தேவ மரங்கள், தெய்வீக மரங்கள் என்று சொல்வார்கள். சந்தானம், அரிசந்தனம், மந்தாரம், பாரிஜாதம், கற்பகம் என்று 5 விதமான மரங்கள் உண்டு. நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்தது கற்பக மரம் என்று சொல்லுவோம். அதை தவிர மிச்ச 4 மரங்கள் உண்டு. 5 மரங்களுடைய பெயர்களையும் இப்போது நாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, தேனு என்றால் காமதேனு, அதனால்தான் உம்பர்த்ரு தேனு மணி என்றேன். அந்த காமதேனு. அடுத்தது அந்த சிந்தாமணி என்று சொல்வார்கள், தெய்வீக மணி. முதலில் 5 மரங்கள் பார்த்தோம், தெய்வீக மரங்கள். அதற்கு அடுத்தது ஒரு தெய்வீக காமதேனு பார்த்தோம். அதற்கு அடுத்தது இதோ இந்த சிந்தாமணியை பார்த்திருக்கிறோம். இவை அனைத்துமே அன்பர்கள், அடியார்கள் எதை கேட்கின்றார்களோ இவைகளை அடுத்தவர்கள் அவ்வளவையும் கொட்டி கொடுக்கக்கூடியது. நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கற்பக மரத்துக்கிட்ட போய் ஒருத்தன் அடுப்பெரிக்கிறதுக்கு விறகு கேட்டானா என்று மகான்களான ராமகிருஷ்ண பரமஹம்சர் முதலானோர் கூட
நம்மை இடித்து திருத்துவார்கள். அப்படிப்பட்ட கற்பக மரங்களிடம் போய் கெட்டதை கேட்கலாமா? அதன் காரணமாகத்தான் அதுபோல அப்பா என் உள்ளமும் அப்படிப்பட்டதுதான். சிந்தாமணி, காமதம், நம் மனசு எதை வேணாலும் நினைச்சதை நினைக்கிறோம், உடனே செயல்படுத்தி விடுகின்றோம் அல்லவா? எப்படி அவைகள் கெட்டதையும் கொடுக்கும் நல்லதையும் கொடுக்கும் நாம் கேட்டதை. அதுபோல நான் துயரப்படக்கூடாது விநாயக பெருமானே. இந்த அலைகடலில் அமிர்தம் உண்டானதல்லவா, அந்த அமிர்தத்தை போல அவ்வளவு இனிமையாக இருக்க வேண்டுமாம். அது மட்டும் அல்ல அப்பா, இன்பரசத்தே பருகி, அதாவது அந்த தெய்வீக மரங்களிடமும் காமதேனுவினிடமும் அந்த சிந்தாமணியிடமும் நல்லதையே கேட்க வேண்டும். அதாவது நம் உள்ளத்தில் நல்ல நினைவுகள் தான் பரிமளிக்க வேண்டும். நான் அந்த அமுதத்தை குடிப்பது போல மங்களகரமாக இருக்க வேண்டும். அந்த ரசத்தை பலகாலம் நீ அனுபவித்து அப்பா என் உயிருக்கு ஆதரவை நீ அளிக்க வேண்டும். அதாவது மறந்துபி கூட நான் கெட்டதை நினைக்கக்கூடாது, கெட்டதை செய்யக்கூடாது. எப்படி கற்பக மரங்கள் காமதேனோ சிந்தாமணி முதலியவைகளிடம் போய் மிகவும் உயர்வானதைத்தான் கேட்போமோ, மட்டமானதை கேட்போமா? கேட்க மாட்டோம் அல்லவா? அதுபோல என் உள்ளத்தில் நீ எழுந்தருள் இருந்து கொண்டு நல்லவைகளையே நான் நினைக்க, நல்லவைகளையே நான் செயல்படுத்த அந்த ஞான அனுபவத்தை, அந்த அற்புதமான ரசத்தை அப்பா பலகாலம் என்னுடைய அன்பை நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். கேட்டதையெல்லாம் கொடுக்கும் அந்த கற்பக விநாயகரிடம் நாமும் அதே போல நம் உள்ளங்களில் எழுந்தருள் இருந்து கொண்டு எல்லா விதமான நல்லவைகளையும் நமக்கு கொடுக்கும்படியாக வேண்டுவோம். என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.